இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு பிறப்பு ஜாதகத்தில் சூரியனும் சனியும் இணைந்திருந்தால் எந்த மாதிரி பலனை கொடுக்கும் என்பதை இன்று பார்க்கலாம். பொதுவாக ஒரு ராசி கட்டத்தில் சூரியனும் சனியும் இணைந்திருக்கும் பொழுது சூரியன் என்பது தந்தையை குறிக்கிறது, சனி மகனை குறிக்கிறது. சனி ஒரு கசப்பு உணர்வை கொடுக்கிறது. ஆக சூரியன் சனி இணைந்திருந்தால் தந்தைக்கும் மகனுக்கும் ஆகாத ஒரு நிலையை ஏற்படுத்துகிறது. இருவரும் இணைந்து ஏதோ ஒரு தொழில் கூட்டாக செய்தால் கூட அங்கே அவர்களுக்குள் பிரச்சனைகள் உண்டாகின்றன. அதுபோல தந்தைக்கும் மகனுக்கும் ஒரு கருத்து வேறுபாடுகள் உண்டாகி அவர்களை பிரித்து வைக்கிறது. அல்லது இருவருமே ஒற்றுமையாக இருந்தால் கூட அவர்கள் இருவரையும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்தை பிரித்து வைக்கிறது அந்த சூரியன் சனி என்ற கிரகம். ஆக ஆண் ஜாதகத்தில் சூரியனும் சனியும் இணைந்திருந்தால் தகப்பன் மகனுக்கு இடையே அந்த உறவு முறை சரியாக அமைவது இல்லை. அதுபோல் சூரியன் நிர்வாகத்திறன் மிக்க ஒரு கிரகம், சனி ஒரு குறைபாடு உள்ள கிரகம். ஆக சூரியன் மீது சனி செல்லும் பொழுது அந்த நிர்வாகத்தின் குறைபாடுகளை அவர்கள் சொல்லுவார்கள். நிர்வாகத்தில் எந்த குறைபாடுகள் இருந்தாலும் அந்த குறைபாடு பற்றி அவர்கள் கீழிருக்கும் வேலையாட்கள் அதை பற்றி பேசிக்கொண்டிருப்பார்கள். அதுபோல சூரியன் ஒரு மேல் அதிகாரியை குறிக்கிறது, சனி வேலையாட்களை குறிக்கிறது. மேல் அதிகாரிகள் செய்யக்கூடிய ஒரு தொழிலை அவர்கள் செய்யக்கூடிய அந்த நிலையில் இருந்து வேலையாட்கள் செய்தால் அவர்கள் அந்த மேல் அதிகாரியை மதிப்பது இல்லை. அல்லது மேல் அதிகாரிகள் இவர்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து அவர்களோடு அதை இணக்கமாக செல்லலாம் என்றால் அந்த வேலையாட்கள் அவர்களை மதிப்பதில்லை. இப்படி இருவருமே அதிகாரிக்கும் உடன் வேலைப்பாளர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டோ அல்லது வேறு ஏதோ காரணத்தினாலோ அவர்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். அதுபோல் சூரியன் என்பது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை குறிக்கிறது, சனி என்பது நோயை குறிக்கிறது. ஆக அந்த சூரியன் மீது சனி சஞ்சாரம் செய்தால் அவர்களுக்கு அந்த ஒரு நோய் இருந்து வந்தால் அந்நோயின் தன்மை அதிகரிக்கிறது, உடலில் நோயை உண்டு பண்ணுகிறது. சூரியன் என்பது தந்தை, சனி என்பது அவர்களுடைய பரம்பரை தொழிலை குறிக்கிறது. ஆக சூரியனும் சனியும் இணைந்திருந்தால் அவர்கள் குல தொழிலை அவர்கள் செய்து வருவார்கள். தந்தை செய்த தொழிலை மகன் செய்வார். இப்படி குடும்ப வாரிசுகள் அந்த தொழிலை எடுத்து செய்து வருவார்கள். அதுபோல் சூரியன் ஒரு அரசு கிரகம், சனி ஒரு வேலையை சொல்லக்கூடிய ஒரு தொழில் கிரகம். ஆக ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் இந்த சூரியன் சனி இணைவை பார்க்கலாம். ஆக என்னதான் அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் அங்கும் அவர்களுக்குள் ஒரு சில பிரச்சனைகள் இருந்து வருவதை பார்க்கலாம். ஏனென்றால் சூரியன் அதிகாரத்தன்மையை குறிக்கிறது, சனி வேலையாளை குறிக்கிறது. அந்த இருவருக்குள்ள எப்பொழுதுமே ஒரு ஒற்றுப்போகும் தன்மை என்பது இல்லாமல் அங்கே இருக்கிறது. அதுபோல் சூரியன் ஒரு தொற்று வியாதியை உண்டு பண்ணுவதில் சூரியனுடைய பங்கு அதிகம். அதுபோல் சனி அதனுடைய கழிவுத்தன்மையை செய்து
புற்றுநோயை அதிகரிக்க செய்கின்றது. ஆக சூரியன் சனி இணைந்திருந்தால் ஒரு சில பேருக்கு சில நோய்கள் தொற்றிக்கொண்டு அவர்களை கஷ்டப்படுத்துவதை பார்க்கலாம். இதுபோல் சூரியன் மீது சனி சஞ்சாரம் செய்யும் பொழுது சூரியன் என்பது அரசியலை குறிக்கிறது, அரசியல் தலைவர்களை குறிக்கிறது. சனி என்பது தொண்டர்களை குறிக்கிறது. அதாக அரசியலில் அதிகாரத்தில் இருப்பவர்கள் அவருக்கு கீழ் இருக்கக்கூடிய தொண்டர்களிடம் அனுசரித்து போகக்கூடிய ஒரு நிலை அந்த நேரத்தில் இருக்க வேண்டும். சனி சூரியன் மீது செல்லும் பொழுது இந்த மாதிரி சில பிரச்சனைகளை அது உருவாக்குகிறது. ஜோதிடத்திலே சூரியன் சனி இணைந்திருந்தால் இந்த மாதிரி பலன்களை நாம் பார்க்கலாம். சூரியன் ஒரு ஆத்ம கிரகம். அது ஒரு உயிரை உண்டு பண்ணுவதற்கான, ஒரு உயிர் அணுவை உண்டு பண்ணுவதற்கான ஒரு கிரகம். அந்த சூரியனோடு அந்த சனி இணையும் பொழுது அந்த சனி என்பது ஒரு ஊனத்தை குறிக்கிறது. ஜாதகருக்கு அந்த உயிரணு குறைபாடுகள் கூட ஒரு சில பேருக்கு ஏற்படுகிறது. ஆக சூரியன் சனி இணைவு என்பது ஜாதகத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அதற்கு தகுந்த மாதிரி பலன் சொன்னீர்களா, நிச்சயமாக அது சரியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இனிவரும் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு கிரக இணைவுகளை பற்றி தெரிவிக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.